Hi guys, hello to everyone. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷேர்னா என்ன, கம்பெனினா என்ன, அப்புறம் ட்ரேடிங் பண்ணுறதுல வந்து எத்தனை விதமாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்கேல்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 விதமாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸ்விங் ட்ரேடிங்னா நான் சொல்லிட்டேன் சிம்பிளாக வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கோட ஷேர்ஸ் வாங்கி ஒரு 1 வீக்குக்கு மேலே 6 மந்த்ஸுக்குள்ளே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி செல் பண்ணுறது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங். அதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ இன்ட்ராடே அப்படின்னா என்னன்னா, ஒரு ட்ரேடிங் டே, அதாவது இன்னைக்கு ட்ரேடிங் டேன்னா இன்னைக்கு காலையில் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னா 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். 9:15 ஓப்பன் ஆகிட்டு 3:30க்குள்ள, ஓகேங்களா, 9:15 மேலே 3:30க்குள்ள நம்ம பண்ணுற ட்ரேடிங் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எந்த மாதிரியெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன். இன்ட்ராடே ட்ரேடிங்ல பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஏ கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்னா என்னன்னு நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் வந்து இது புரியும். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் என்ன ஏனும் இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லிட்டு எதாவது நடத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அப்போ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஏ கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நான் 9:15 வாங்கி 3:30க்குள்ள விற்கணும். ஓகேங்களா? அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங். இதை பண்ணலாம் ஒரு விஷயம். இன்னொன்று என்ன? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னா, இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ நிஃப்டி 50 சொல்லுவாங்க, பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, ஃபின் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் வந்து, அதாவது அந்த லைக் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டீல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இண்டெக்ஸ். அது அப்போ ஸ்டீல் இண்டெக்ஸ், அந்த மாதிரி மெட்டல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இண்டெக்ஸ். அப்போ அது வந்து இண்டெக்ஸ், ஐடி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நிஃப்டி 50 அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் என்எஸ்சி அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, என்எஸ்சிக்கு நிஃப்டி 50. ஓகேங்களா? பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்கல்ல, 2 வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் வந்து இருக்கு இந்தியாவில். அது என்னன்னா, ஒன்று என்எஸ்சி, பிஎஸ்சி. என்எஸ்சிக்கு வந்து நிஃப்டி 50. ஓகேங்களா? பிஎஸ்சிக்கு வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்செக்ஸ். இப்போ பிஎஸ்சியில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னால போன வீடியோவில் அது மாதிரி. அதே மாதிரி என்எஸ்சிலையும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, அதாவது பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டாப் 30 கம்பெனிஸ். ஓகேங்களா? ஒரு டாப் 30 கம்பெனிஸோட அந்த குமுலேஷன் தான் வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிஃப்டி 50 என்ன? அப்போ நிஃப்டி 50 என்னன்னா, என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோட குமுலேஷன் தான் வந்து நிஃப்டி 50. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டி 50. இதுதான் வந்து லைக் என்ன சொல்றோம்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ இந்த நிஃப்டி 50 வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அது ஆப்ஷன் ட்ரேடிங். அதே மாதிரி பேங்கை வந்து ஒரு சில பேங்க் சேர்ந்து பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இண்டெக்ஸ். நம்ம அதில் வந்து போய் ட்ரேட் பண்ணுறது தான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். நிஃப்டி 50ல் ட்ரேட் பண்ணுறது தான் ஆப்ஷன் ட்ரேடிங். இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங். இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஒரே நாளில் பண்ணலாம், இல்லைன்னா கூட இதை ஹோல்ட் கூட பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆப்ஷனும் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மாதிரி தான். இப்போ இதுலலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஓகேங்களா? இன்ட்ராடே ட்ரேடிங்னா ரிஸ்க் அதிகம், ஏன்னா ஷார்ட் பீரியட். ஸோ அதனால ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? இதை விட இன்னொன்று ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது ஸ்கேல்பிங். நம்ம அதுக்கெல்லாம் போகவே வேண்டாம், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பைசாவும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு
பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படிதான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஒரு டேக்குள்ள பண்றது. அப்ப நம்ம என்னன்னா வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு டேக்குள்ள விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது கம்பெனியோட ஷேர்ஸை வந்து வாங்கலாம் விற்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி என்எஸ்சியில் வந்து நிஃப்டி 50 இருக்கு, பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸ் இருக்கு. சென்செக்ஸ்னா 30 கம்பெனிஸோட குமுலேஷன், நிஃப்டி 50னா டாப் 50 கம்பெனிஸ், என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸோட குமுலேஷன். அப்போ அந்த 50 கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த சார்ட் வந்து மூவ் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ண இந்த சார்ட் வந்து நல்லா மேலே போகும். அதாவது இந்த சார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 50 கம்பெனியுமே நல்லா இன்னைக்கு மூவ் கொடுத்துச்சுன்னா நம் ஆவரேஜ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 30 கம்பெனி நல்லா கொடுத்து 20 கம்பெனி வந்து கொஞ்சம் இன்னைக்கு இறங்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். 50மே நல்லா மூவ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மூவ் ஆகும். அவ்வளவுதான். அங்க அந்த 50 கம்பெனி என்ன பண்ணுதோ அது அந்த இதுதான் வந்து இந்த சார்ட்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, நீங்க இங்க வந்து சென்செக்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. இங்க ரெண்டே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம அதை தான் பண்ண போறோம். ஸ்டாக் ஆப்ஷன் பத்தி போக மாட்டோம். ஓகேங்களா. ஸோ நான் ஏன் சொல்றேன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்குள் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நம்ம இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னும் பண்ண மாட்டோம், இந்த செகண்ட் ஒன்னும் பண்ண மாட்டோம். நம்ம பண்ண போறது ஆப்ஷன் ட்ரேடிங் தான். அப்ப ஏன்டா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வேணும். இப்ப நம்ம வந்து இப்போ காலேஜஸ்ல எல்லாம் வந்து ஒரு 16 மார்க் படிக்கிறோம்னா அது எப்படி டாபிக் வைஸா படிப்போம். அந்த மாதிரி ஒரு கிளியர் பிக்சர் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியரா இருக்கணும். அதுதான் இப்போ நான் வந்து அப்படிதான் யோசிப்பேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அந்த விஷயம் வந்து தெளிவா இருக்கணும். அதுல என்ன கேட்டாலும் வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான். ஓகேங்களா, இன்ட்ராடேட்டிங் கூட இதெல்லாம் பண்ணலாம். இந்த மூணுல வந்து நம்ம பண்ண போறது இது மட்டும் தான். ஓகேங்களா. இப்போ அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து நாலு விதமா வந்து நம்ம பண்ணலாம் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி. அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்கும் நம்ம பண்றோம். இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றோம், அவ்வளவுதான். அதுவுமே இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல 2 இருக்கு, அதாவது 3 இருக்கு. நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து 3 இருக்கு. ஒன்னு நிஃப்டி, ஓகேங்களா, ஒன்னு நிஃப்டி, இன்னொன்னு வந்து பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா, இன்னொன்னு வந்து ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா. இதுல இந்த நிஃப்டி 50ல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். உருப்படியா ஒரு இண்டெக்ஸ்ல மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. இன்ட்ராடே ட்ரேடிங்னா இவ்வளவுதான். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஏன்னா வீடியோ லாங்கா இருந்தா நீங்க 10 நிமிஷம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து ஸ்கிப் பண்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட்டு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டியூரேஷன் வந்து கம்மி பண்ற மாதிரி நான் வீடியோஸ் பண்றேன். ஓகேங்களா. அண்ட் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, அப்புறம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.